ஜோதிடத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு தலைவலி, தலை சார்ந்த பகுதியில் பாதிப்பு, ஞாபக மறதி போன்ற விஷயங்கள்லாம், அதாவது தலையில் உங்களுக்கு ஒரு வலி ஏற்படக்கூடிய ஒரு நிலை எப்படிப்பட்ட நிலையில் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்றால், காலபுருஷ தத்துவப்படி ஜென்ம லக்னத்தை தலைக்கு குறிக்கிறோம். அதுபோல் ஜென்ம லக்னம் தான் ஒருத்தருடைய தலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். லக்ன பாவத்தில் பாவகிரகங்கள் அதிகப்படியாக அமைவது, லக்னாதிபதி பலகீனமாக இருப்பதெல்லாம் ஒருத்தருக்கு தலை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உடல் பாதிப்பை கொடுக்கும். அடுத்து பார்க்கின்ற பொழுது தலைக்கு போகக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டதான் தலைவலி ஏற்படும். அப்படிப்பட்ட நிலை எப்படி ஏற்படுகின்றதுன்னு பார்க்கின்ற பொழுது, நவ கிரகங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். புதன் ஒரு ஜாதகத்தில் வக்ரகதியில் இருந்தாலோ, நீச்ச நிலையில் இருந்தாலோ, பலகீன நிலையில் இருந்தாலோ, புதன் கேதுவுக்கு மிக அருகில் இருந்தாலோ போன்ற நிலை அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. புதன் பாவகிரக சேர்க்கை பெற்று இருக்கின்ற பொழுது தலைக்கு போகக்கூடிய நரம்புகள், உடலில் இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதிப்புகள், அதில் இரத்த ஓட்ட ரீதியாக பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்புகள், தலையில் வலி ஏற்படக்கூடிய அமைப்புகள், மூளையில் கட்டி ஏற்படக்கூடிய அமைப்புகள். புதன் கூட பலகீனமான சந்திரன் இருக்கின்ற பொழுது மூளையில் கட்டி ஏற்படக்கூடிய அமைப்புகள். புதன் சனி, ராகு, கேது போன்ற பாவகிரகங்களோடு சேர்க்கப்பட்டு ரொம்ப பலகீனமாக இருந்தார். ராகு கேது சேர்க்கப்பட்டாலே கெடுதி, ராகு சேர்க்கப்பட்டாலே கெடுதின்னு சொல்ல, ரொம்ப பலகீனமாக இருந்தால், அதாவது புதன் பலகீனமாக இருந்தால் மனக்கவலைகள், அச்சம், மனச்சோர்வு, அது மட்டும் இல்லாமல் தலை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வலி, அதிலும் குறிப்பாக புதன் 6, 8, 12 பாவகிரகங்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தலையில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக புதன், சந்திரன் போன்ற கிரகங்கள் 6, 8, 12 இருக்கிறது, லக்னாதிபதியோட சந்திரன் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறதுலாம் கூட தலையில் நீர் சேர்றது போன்ற விஷயங்கள்லாம் கூட பாதிப்பை கொடுக்கும். அடுத்து பார்க்கின்ற பொழுது 6, 8, 12 புதன் பலகீனமாக இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஓய்வில்லாத நிலைகள், தலைவலி, எரிச்சல், முன்கோபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூளைக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் கூட உண்டாகி